الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ بالله من شرور انفسنا من سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தானோ, யாருக்கெல்லாம் நேர் வழிகாட்டினானோ, யாரையெல்லாம் தன் மார்க்கத்தை கொண்டு கண்ணியமிக்கவர்களாக மாற்றினானோ அந்த பாக்கியமற்ற மக்களில் உள்ளவராக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவின் உரைக்குள் செல்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே முஸ்லிம் மக்கள் இஸ்லாத்தை பற்றி புரிதல் இல்லாமல் இருந்து அவர்கள் ஈமானை பறிகொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல அல்லாஹ்வின் மார்க்கத்தை நன்றாக விளங்கி கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டும் வெறுத்து ஒதுங்கியவர்கள், மேலும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து மேலோங்கி செல்வதற்கு சில விஷயங்களை மறந்து கொண்டே இருக்கின்றார்கள். பொதுவாக ஈமானுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஈமானினுடைய படித்தரத்தை உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டும். உயர்த்தாமல் விட்டுவிட்டால் ஈமானை பற்றிய அந்த அக்கறை இல்லாமல், அந்த படிப்பினை இல்லாமல், அந்த உறுதித்தன்மை இல்லாமல் நாம் நேர்வழி பெற்றுவிட்டோம் என்ற மன நிம்மதியுடன் யார் வாழத் தொடங்குகின்றார்களோ அவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது. எப்பொழுது அவர்கள் அந்த படித்தரத்தில் இறங்கினார்கள், எப்பொழுது மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் செய்ய தொடங்கினார்கள் என்பதே அவர்களுக்கு தெரியாத வகையில் ஷைத்தான் அவர்களை தாளாட்டி உறங்க வைத்து விடுவார். இது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கங்கே சில விஷயங்கள் சொல்லுவான். என்ன அப்படின்னா, மூமீன்கள் என்றால் யார் தெரியுமா என்று நிறைய இடங்களில் சொல்லுவான். அதில் ஒரு ரெண்டு வசனத்தை மட்டும் பார்த்து நம்ம அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக அதில் என்ன படிப்பினை இருக்கிறது என்பதை மாத்திரம் பார்த்துக்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபாலில் 2வது வசனத்தில் கூறுகின்றான், இன்னமன் மூமின் அல்லதீன இதா துக்கிர் அல்லாஹு வஜீலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானம் வ அலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன். 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? அவர்கள் முன்னால் அல்லாஹ்வினுடைய திருநாமம் கூறப்பட்டார், அவர்களுடைய இதயம் அச்சத்தால் நடுநடுங்கிவிடும். அவர்களிடம் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் மேலும் அதிகரிக்கும். மேலும் அவர்கள் தங்கள் ரப்பாகிய அல்லாஹ்விடமே முழுமையான நம்பிக்கை வைத்து சார்ந்திருப்பார்கள். தவக்கல் அப்படின்னா நம்பிக்கை வைக்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறது.
இதில் இருக்கிறதுலையே அல்லாஹ் ரொம்ப செலாய்ச்சி சொன்னது யார் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள. அவர் எதுக்கெடுத்தாலும் யாரை சார்ந்திருப்பாங்க? அல்லாஹ்வை சார்ந்திருப்பாங்க. அதனுடைய தவக்கத்தினுடைய உச்சபட்சமான ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் சில முக்கியமான இடங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கங்கே மேல்கோள் காட்டிக்கிட்டே இருப்பான். இப்போ நாம் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் மூமின்கள் என்று நம்மை சொல்லிக்கொள்வதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டால் நமக்கு இதயம் நடுங்குகிறதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும். இப்போ யாருடைய இதயம் நடுங்குதுன்னு அடுத்தவங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவரவருடைய நிலைமை அவரவருக்கு தான் தெரியும். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அமல்களை வைத்து நடுங்கியதா இல்லை என்று மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியும். நடுங்கும்போது தெரியாது, மற்ற காரியங்களில் தெரிஞ்சிடும். அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பது தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போதெல்லாம் நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறதா? ஈமான் இதான் முக்கியமான விஷயம். ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஈமானுக்கு உச்சபட்ச நிலையெல்லாம் இல்லை. ஈமான் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரிக்கிறதோ, அதிகரித்தல் என்றால் உறுதியடைதல், அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையே உள்ள தூரம் குறைந்துவிடும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் அல்லாஹ் மூணாவது சொல்தான், அவர்கள் அல்லாஹ்வின் மீதே முழுமையான தவக்கல் வைத்திருப்பார்கள். அப்போ நாம் உண்மையிலே தவக்கல் அப்படின்னா என்னென்னு லேசாக பார்ப்போம். தவக்கல் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை சார்ந்திருத்தல். ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்தில் எந்த விதமான ஒரு குளறுபடியும் இல்லாமல் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கக்கூடிய தன்மை தான் அல்லாஹ்வை சார்ந்திருத்தல். இப்போ உதாரணமாக நாம் ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், நம்மை சுற்றி நிறைய தீங்கு செய்வதற்கான மக்கள் நடமாடுறாங்க, கூடுறாங்க, நமக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்கும். அப்போ நாம் அந்த இடத்துல என்ன முடிவு வரணும்னா, அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நலவை நாடிவிட்டால் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று கூடி உங்களுக்கு எதிராக உங்களுக்கு தீங்கிழக்கி நாடினால் அது நிச்சயமாக ஒரு காலம் நடக்காது. அல்லாஹ்வுடைய நலவே என்ன செய்யும், நம்ம வந்து சேரும். அதுபோல் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீங்கை நாடினால் ஒட்டுமொத்த மக்களும் அதில் இந்த தீங்கிலிருந்து காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்தால் அல்லாஹ்வுடைய தீங்கு நம்மை வந்து அடைந்தே தீரும். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம்தான் நடக்கும். அப்போ இந்த இடத்துல எப்படி நாம் ஒரு விஷயத்தை தவக்கல்த்துக்கு அதை விளங்கி கொள்ள முடியும்னு சொன்னால், நாம் நேரான மார்க்கத்தில் இருந்து கொண்டு நேரான முறையில் சீருடன் சிந்தித்து அல்லாஹ்வுக்காக சில அமல்களை செய்து அதற்குண்டான கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது சில சலசலப்புகள் ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த சலசலப்பை கண்டு அஞ்சி விடக்கூடாது. காரணம் என்ன? என்னோடு என் ரப்பு இருக்கிறான், நான் இதை செய்தது என்னுடைய ரப்புனுடைய திருப்திக்காக, இவ்வளோதான். எப்போ இந்த நிலைப்பாடு நம்மகிட்ட வருமோ நம்மகிட்ட என்ன வராது, படபடப்பு பதட்டம் வராது. நீங்கள் நமக்கு அதிகமான காரியங்களில் பதட்டம் வருவதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், இவன் எல்லோரும் செஞ்சு அப்படி பண்ணிடுவாங்களோ இப்படி பண்ணிடுவாங்களோ நினைக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் சொன்னால், நமக்கு உண்மையான நம்பிக்கை இன்னும் அல்லாஹ்வின் மேலே ஏற்படலை. அதுக்கும் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னொரு வசனத்தில் சொல்கிறான். சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தில் 15வது வசனம், இன்னமன் மூமின் அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு வ ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக ஹுமுல் சாதிக்குன். இந்த முதல்ல சொன்ன வசனத்தையும் 8வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தையும் 49ல் உள்ள இந்த 15ஆம் வசனத்துக்கு இணைத்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு உண்மை கிடைக்கும். நமக்கு ஏன் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்க முடியலை, பதட்டம் ஏன் ஏற்படுன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்லுதான், உண்மையான முஃமின்கள் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வின் தூதர் மீதும் நம்பிக்கை வைப்பார்கள். எப்படி? அதன் பிறகு அவர்கள் வைத்த நம்பிக்கையில் எந்த விதமான சந்தேகமும் அவர்கள் இருக்காது. இதுதான் முக்கியம். நம்பிக்கை வச்சுட்டு என்ன செய்வாங்க, சந்தேகமே இருக்காது அவங்களுக்கு. நான் அல்லாஹ் மேலே ரசூல் மேலே நினைச்சிருக்கேன், நம்பிக்கை வச்சு நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். நீ சஹாபான்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு என்ன செய்கிறோம், பயத்தை பெறட்டும். என்ன சஹாபாக்கள் எப்படி பாருங்கள், பெரியாருடைய பேரை சொல்லும் வரைக்கும் இந்த கருங்காலிகள் இருக்க
இந்த கைத்தடிகள், இந்த அக்கிரமக்காரர்கள், அவர்கள் இந்த பூமியில் என்ன செய்ய முடியாது, சம்பாத்தியம் பண்ண முடியாது, தங்களை வளர்த்து கொள்ள முடியாது. அதனால் பெரியாரை இழிவுபடுத்தும் செய்தி தொடர்ந்து செய்கிறான். இப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 2 நாளாக அந்த ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா பெரியாரோட கொள்கை அவனோட கொள்கையை என்ன செஞ்சிடும், அடிச்சு நொறுக்கி விடும். அதுபோல தான் இஸ்லாம் என்பது உலகத்தில் உள்ள அத்தனை மூட நம்பிக்கைகளையும் அத்தனை அக்கிரமங்களையும் அழிச்சாட்டிகளையும் அடியோடு வேறெடுத்து விடும். அதனால் இஸ்லாம்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன செய்யுது, பயம் வருது. காரணம் அதுதான். அப்போ இந்த இடத்துல தான் சஹாபா பெருமக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ்வின் தூதரை ஈமான் கொண்டார்கள். அதன்பின் அல்லாஹ் சொன்னால் லம் யர்தாபு, அவர்கள் சந்தேகமே கொள்ள மாட்டார்கள். அதில் எதில், எனக்கு என் ரப்பு இருக்கான், எனக்கு என் ரப்புனுடைய உதவி கிடைக்கும் என்பதில் அவர்கள் சந்தேகமே கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு உறுதியாக இருப்பார்கள். அந்த உறுதியினால்தான் அவர்கள் தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் அல்லாஹ்வின் பாதையிலே தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுதான். சந்தேகம் கொள்ளாமல் தங்களோட உயிர்களையும் உடைமைகளை செல்வங்களையும் அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் தியாகம் செய்வார்கள். இத்தகையவர்கள் தான் உண்மையாளர்கள். என்ன உண்மையாளர்கள்? அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றியவர்கள். அதான் உண்மையாளர்கள். நாமளும் என்ன செஞ்சுருக்கிறோம், உடன்படிக்கை செய்திருக்கிறோம். எப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு சொல்கிறோம். அது என்னது? அது எக்ரிமெண்ட்டு தான். அல்லாஹ்விட்ட கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்விடம் செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம். நீ தான் என் ரப்புக்கு நான் செய்கிறேன், சாட்சி சொல்லுதேன் அப்படின்னா, நான் ஒன்றை தான் வணங்குவேங்க மட்டும் இல்லை, உனக்கு இணை வைக்க மாட்டேன்னு சொல்வது மட்டும் இல்லை, 3வது விஷயத்தை வசதியாக மறந்துருக்கிறோம், உனக்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்பது. அந்த கட்டுப்படுதல் உண்மையாக வந்தால்தான் நாம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டதில் உண்மையாக இருக்க முடியும். இந்த இடத்துல தான் சஹாபா பெருமக்கள் உறுதியாக இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, பெரியாரை சொன்னால் ஒரு சில பேருக்கு பயம் வருதுன்னு. அது மாதிரி சஹாபிகளை சொன்னால், சஹாபாக்களை பற்றி சொல்லும்போது சிலவர்கள் என்ன செய்ய பயம் வரும். என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் தங்களையும் தங்களுடைய தலைவர்களையும் தங்களுடைய இயக்கத்தை வளர்ப்பதற்கு அவர் பொய் பிரச்சாரம் செய்ய முடியாது. அந்த இழிவான செயல்களை அவர் தொடர்ந்து செய்யும்போது எதிராக நிற்பது சஹாபா பெருமக்களுடைய தியாகமும் வரலாறுகளும், பதிவு செய்யப்பட்ட வரலாறுகளும். அதனால தான் சஹாபாக்களுடைய பேரை அடிக்கடி நினைச்சுவாங்க. சில இங்கே இஸ்லாத்தில் உள்ள சில முனாஃபிக்குகள் அப்பப்போ டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் உதாரணத்துக்கு சொன்னேன், பெரியார் பேரை ஏன் டேமேஜ் பண்ணுறாங்கன்னா அவர்னால ஏன் பாதிக்கப்படுதான். அப்போ சஹாபாக்கள் பேரை யார் டேமேஜ் பண்ணுவாங்கன்னா அவன் முஸ்லீமாக இருப்பான். சஹாபாக்கள் இப்படித்தான் இதை செய்தார்கள் சொல்லும்போது அதுக்கு மாற்றமாக செய்யக்கூடிய இவனுடைய தொழில், இவனுடைய பிழைப்பு, இவனை வயரை வளர்ப்பது முதலில் அடிபட்டு போயிடும். அதனால் அப்பப்போ செய்வாங்க சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுறது. இப்படி நான் பார்க்குறோமா இல்லையா? அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லுதான், அவர்கள் ஈமான் கொள்வார்கள், அதில் எந்தவித சந்தேகமும் கொள்ள மாட்டார்கள். அதை எப்படி நிரூபிப்பாங்க தெரியுமா? வசூல் பிரித்து சாப்பிட மாட்டாங்க, தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது? ஏன் ஒரு கட்சி ஒரு இயக்கத்திலேருந்து பிரிஞ்சோன்னு இன்னொரு இயக்கம் தனித்தனியாக போகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு பல பிரச்சனை, நிர்வாக பிரச்சனைகள். கொள்கை எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்கிறோம், உண்மையிலே ஒன்று கிடையாது. கொள்கை ஒன்றா இருந்தால் பிரிஞ்சு போகவே மாட்டோம். அசத்தியத்தில் இருக்கவங்க கூட கொள்கை ஒரே கொள்கையில் இருக்கவே அமைதி அடைஞ்சுன்னு செய்கிறான், தனியாக கட்சி விட மாட்டேங்க அசத்தியத்தில் இருக்கவே. ஆனால் சத்தியத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்க, தனித்தனியாக பிரிந்து கொண்டே இருக்கிற இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ கொள்கை தான் நமக்கு முக்கியம். சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரை ஈமான் கொண்ட பின்னால் அதில் சந்தேகம் கொள்ளாமல் அதை எப்படி நிரூபித்தாங்கன்னு சொன்னால், தங்களுடைய பொருளாதாரங்களை முழுமையாக அள்ளின்னு செஞ்சாங்க, அல்லாஹ்வின் பாதையில் செலவு செஞ்சாங்க. போர் என்று வந்த உடனே போருக்கு போனால் என்ன கிடைக்கும்? மரணம். திரும்பி வந்தால் தான் உண்டு. அப்போ உயிர்களையும் பணையம் வைத்து போருக்கு செல்கிறார்கள். அல்லாஹ் அதான் சொல்ல ஜாகது, அவர்கள் போரிடுவார்கள். எதில்? சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையில். எதை கொண்டு? அம்வாலியும் அன்புசிக்கும் அவருடைய பொருளை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் அவர்கள் உயிரை கொண்டும் அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வார்கள். இதுதான் அல்லாஹ்வை நாம் சந்தேகம் கொள்ளலை அப்படிங்கிறதுக்கு அடையாளம். எப்படி அடையாளம்? நான் பொருள் அல்லாஹ்வான் செலவழிக்கேன். இந்த உலகத்தில் நிறைய பிஸ்னஸில் செய்வோம், பணம் போடுவோம், தைரியமாக போடுவோம். என்ன காரணம்? திரும்ப எடுத்துடலாம்.
குறையா இல்லைன்னா கூடுதல் திரும்ப எடுத்துடலாம். சரிதானே? அல்லாஹ்வின் பாதையில் எல்லாராலையுமே பொருளாதாரத்தை கொண்டு போட முடியல. என்ன காரணம்? நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்தில் பொருளாக கிடைக்காது. அப்படி கிடைச்சா என்ன கிடைக்கும்? அல்லாஹ்விடத்தில் நன்மையாக கிடைக்கும். நன்மை உடனே கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் நான் என்னுடைய வியாபாரத்தில் என்னுடைய பொருளாதாரத்தை போடுவதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பதற்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டதில் உறுதி இல்லை. இங்கே தான் சஹாபாக்கள் நம்ம விட்டு அப்படியே மாறுபடுறாங்க. எந்த அளவுக்கு? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சஹாபாக்கள்லாம் மக்காவில் இருக்கும்பொழுது சொல்கிறாங்க, போய் அல்லாஹ்வின் தூதரை, இந்த குறைசிகள், மக்கத்து குறைசிகள் அவங்களுடைய கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வுகளாக சொல்கிறாங்க. சில சஹாபிகள் அழுகுறாங்க. சில சஹாபிகள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழுகுறாங்க. எப்படி சொல்லி அழுகுறாங்கன்னா, அவர்கள் எங்களை அடிப்பது எங்கள் சதைகளை தாண்டி எங்களது எலும்புகளையும் பாதிக்கிறது, எங்களால் தாங்க முடியலை. சூடு வைத்து பொசுக்கிறார்கள், சுடுமணலிலே எங்களை கிடத்துகிறார்கள், நெருப்பிலிட்டு எங்களை என்ன செய்கிறாங்க, சில பேருக்கு பொசுக்கி அப்படியே எங்களுடைய வயிற்றில் உள்ள கொழுப்புகளெல்லாம் வெளியே உருகி வருவதை கண்ணால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்தோம், கொடுமைப்படுத்தப்படுதோம். நீங்கள் அல்லாஹ் இடத்துல சொல்லி உதவி கிடக்கூடாதா என்று கேட்கும்போது அல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் இருகூறாக ரம்மங்களால் பிளக்கப்பட்டார்கள், அவர்கள் ஈமானில் தளர்வடையவில்லை, அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள், அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் சிறிதும் பின்வாங்கி விடவில்லை. இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு சோதனைகளாக உங்களுக்கு வந்துவிட்டது, பொறுமையோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி பொறுமையோடு இருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு என்ன செஞ்சாங்க, அமைதியாக இருந்தாங்க. கொஞ்ச காலம் கழித்து அல்லாஹ்விடத்துலேருந்து வருது, என்ன வருது, ஒரு கட்டளை, மக்காவை விட மதீனா நகர் உங்களுக்கு ஏற்ற சூழலை தரக்கூடிய இடமா ஆயிடுச்சு, என்ன செய்ய, நீங்கள் ஹிஜ்ரத்து போங்கன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை கொடுக்குறான். அந்த கொடுத்த உடனே அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு மொத்தமாக கூட்டு போங்கன்னு சொல்லலை, இன்னும் குறிப்பிட்ட ஒவ்வொரு அணிகளாக குழுக்களாக கூட்டுவாங்க. நீங்கள் நாளைக்கு போங்க, நீங்கள் நாளைக்கு போக, ஒவ்வொரு நாளைக்கு சொல்லுவாங்க. சொன்ன உடனே என்ன தெரியுமா செய்வாங்க, இதுதான் முக்கியமான இடம், சொன்ன உடனே அங்கேருந்தே பயணம் கிளம்பிடுவாங்க. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், இதை செய்துட்டேன், நான் அறகுறையாக நிற்கி நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன், இவங்கள்ட்ட எதுவுமே செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டா மதீனாவை நோக்கி கிளம்பிடுவாங்க. அப்படி போகும்போது அவர்களிடத்தில் என்ன தெரியுமா இருந்துச்சு, மேலே போட்டிருந்த கந்தல் ஆடையிடம், வயிறு நிறைய பசியும், கண் நிறைய துக்கமும், இதயம் நிறைய ஏக்கமும், இதை கொண்டு தான் போனாங்க. ஆனால் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு மனிதர்களால் எப்படி செயல்பட முடியுது என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் நிரம்பி இருந்துச்சு. அதனால் இந்த வழிகளெல்லாம் தெரியலை. அவன் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், மதீனாவுக்கு போனோன்னா கொஞ்ச காலத்திலேயே ஒரு வருடம் 1.5 வருடத்திலேயே அவங்க சூழ்நிலையை மாற்றுதான். எப்படி தெரியுமா, இவங்க எதில் விட்டுட்டு போனாங்க, பொருளாதாரத்தை விட்டுட்டு போனாங்க, அதை விட பல மடங்கு கொடுத்தான். உறவுகளை விட்டு சொன்னார்கள், அங்கே உறவுகளை ஏற்படுத்தினான். உடுத்திய ஆடைன்னு போனாங்க, அவங்களுக்கு அணிவதற்கு பல ஆடைகளை எல்லாம் கொடுத்தான். எல்லாத்தையும் தாண்டி அவர்களுக்கு ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுத்து, மக்கால் யாரும் கவர்னர் பொறுப்பில் இருக்கலை, சும்மா கூலிகளாக தான் இருந்தாங்க. அல்லாஹ் அவர்களை என்ன செஞ்சான், கண்ணியப்படுத்துவதற்காக அவர் இழந்ததையெல்லாம் பல மடங்கு கொடுத்து இழக்காததையும் சேர்த்து கொடுத்தான். இதுதான் கவனிக்க வேண்டிய இடம். ஆட்சியை கொடுத்துட்டான். அதற்கு பின்னால் இவருடைய கைகள் ஓங்க ஆரம்பித்தது, இவருடைய பணிகள் பல மடங்கு சிறப்பாகிவிட்டது. இன்றைக்கி அந்த சூழ்நிலை, அந்த மனநிலை நம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்கணும். நீங்கள் நாமெல்லாம் கடந்த ஒரு வாரம் ஒரு வருட காலத்தை எடுத்துக்கிடுவோம். நாம் அல்லாஹ்வின் பாதையில் என்ன தியாகம் செய்திருக்கின்றோம், என்ன இழந்திருக்கின்றோம், நம்மளுடைய நேரத்தை இழந்திருக்கிறோமா, பொருளாதாரத்தை இழந்திருக்கிறோமா, இல்லை வரக்கூடிய வருவாய் இழந்திருக்கிறோமா, என்ன செய்திருக்கிறோம். அல்லாஹ்வின் திருப்திக்காக நாம் கடந்த ஒரு வருட காலத்தில் ஒரு லேசாக என்ன செய்வோம், ஒரு கணக்கு பார்ப்போம், எதை செய்திருக்கின்றோம் என்று பார்த்தால் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்க ரொம்ப நிலவு மோசமாக தான் இருக்குது. அப்போ நாம் என்ன சூழ்நிலையில் அல்லாஹ்வை நாம் மறுமையில் சந்திக்க முடியும். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது, யா ரப்பே என்னென்ன காரியமெல்லாம் நான் செய்தேன், உன்னுடைய திருப்திக்காக தான் செய்தேன் என்று சொல்வதற்கு நம்மிடம் பல காரியங்கள் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு சில காரியங்களாக இருக்கணுமா இல்லையா, அப்படி நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை
உங்களுடைய சிந்தனைக்கும் என்னுடைய சிந்தனைக்கு விட்டவனாக முதல்வரை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது கண்ணியமிக்கிறவர்களாகவும் கலங்கப்படாதவர்களாகவும் கலக்கமடையாதவர்களாகவும் நம்மை ஆக்கியுள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சஹாபாக்களுடைய ஒரு சில நிகழ்வுகளை ஏன் அழுத்தி கூறினேன் என்று சொன்னால், அவர்கள்தான் அல்லாஹ்வின் தூதருடன் இருந்தவர்கள். அவர்கள்தான் வஹி இறங்கியதை கண்ணால் கண்டவர்கள். அவர்கள்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வேத வரிகளுக்கு அவருடைய விளக்கங்களை நேரிலே கேட்டவர்கள். அல்லாஹ்வின் தூதர் முன்னாலே அதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள். அதனால் அவங்கள மிஞ்சின ஒரு உம்மத்து இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இதெல்லாம் சொல்லும் பொழுது தான் சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கோமே, சஹாபாக்கள்ங்களா சொல்லிட்டு இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா, குரானும் ஹதீஸும் தான், மூன்றாவது ஒன்று கிடையாது. மூன்றாவது என்னப்பா, குரானும் ஹதீஸும் ரெண்டு ஒன்றாதுன்னா சஹாபாக்கள். எப்படி மூணாவோ, சாப்பாடு தாரமும், சாப்பாட்டுக்குள்ளே என்ன இருக்கும், சோறு இருக்கும் குழம்பும் இருக்கும். சோறு குழம்பு தாரன்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சா தப்பா? எவ்வளவு மடையர்களாக ஆகிவிட்டார்கள். அவன் மடமை என்ன செஞ்சிருச்சு, பெருகி கொண்டே வருகிறது. அதனால் நாம் என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். நிச்சயமாக பொய்யர்கள் இந்த பூமியில் அழிந்தே போவார்கள். எந்த பேரில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் சரி, பொய்யர்களுக்கு நிச்சயமாக அழிவும் இழிவும் இந்த பூமியில் அல்லாஹ் உறுதி செய்திருக்கின்றார். எந்த அளவுக்குன்னு பாருங்க, அவர்கள் மார்க்கத்தை விளங்கியதை பாருங்க. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி, அது சகோதரிகளுக்காக ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி, அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை சொல்லி நிறைவு செய்கின்றேன். எந்த அளவுக்கு நான் பாருங்க, பொதுவாக பெண்களுக்குள்ள சண்டை வரும் அடிக்கடி. நான் அடிக்கடி இந்த விஷயத்தை, இந்த பதிவை நான் செய்வேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப இதில் ஈமானுடைய உறுதி நமக்கு கூட்டும். பெண்களுக்குள்ளே என்ன செய்யும், சண்டை வரும். சண்டை வந்தால் என்ன வரும், நான் சிறந்தவளா நீ சிறந்தவள் தான் சண்டை வரும். ஆனால் அங்கே மதீனாவில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல அன்சாரி பெண்களும் முஹாஜிர் பெண்களும் ஹிஜ்ரத் செய்த பெண்கள் அவங்க எல்லாரும் என்ன செய்யிருக்காங்க, ஒன்று கூட இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள நம்மளில் இரு அணிகளாக இருந்தாலும் நம்மளில் யார் சிறந்தவர்கள் என்ற பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்து என்ன செய்யணும், அவங்கவுங்க பட்டிமன்றம் பார்த்துருக்கோம், அவங்கவுங்க அடிக்க வேண்டியதான் என்ன செய்வோம், வாதாடுவோம். அங்கே சட்டை மூமினோட நிலைமை மாறி இருக்குது. எப்படி தெரியுமா, அன்சாரி பெண்கள்லாம் சொன்னாங்க, என்ன தான் இருந்தாலும் நீங்கள் தான், முஹாஜிர் பெண்களை பார்த்து நீங்கள் தான் அல்லாஹ் இடத்துல உயர்ந்தவர்கள். முஹாஜிர் பெண்கள் சொன்னாங்க, இல்லை இல்லை, எங்களை விட நீங்கள் தான் உயர்ந்தவர்கள்டா. எப்படி ஒரு ஆரோக்கியமான சர்ச்சை பாருங்கள். இப்படி இந்த மூமின்களை தவிர யார் இடத்துலையும் சர்ச்சை வராது. எந்த எந்த யோக்கியன்னு சொல்லக்கூடிய யார்ட்டையுமே இது வராது. எல்லாம் தண்டை சுத்தப்படத்தை தான் வரும்பா. இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகி போகுது. அப்போ முஹாஜிர் பெண்கள் சொல்கிறாங்க, ஏன் நாங்கள் உங்களை வந்து சிறந்த பெண்கள் சொல்கிறோம் தெரியுமா, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் உடுத்திய உடையுடன் வந்தோம், உறவுகளெல்லாம் இழந்து வந்தோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு உறவுகளாகவும் ஆடைகளாகவும் எங்கள் கண்குளிர்ச்சிகளாகவும் உங்களில் எங்களை ஒருவராக கருதுனீங்க. ஆகையால் நீங்கள் தான் சிறந்தவர்கள். நாங்கள் அன்சாரி பெண்களை பார்த்து, அன்சாரி பெண்கள் விடலை, என்னதான் இருந்தாலும் நாங்கள் செய்திருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அதற்கு காரணம் நீங்கள் அல்லாஹ்வுக்காக பயணப்பட்டு வந்தது தானே, அத்தனையும் விட்டு விட்டு வந்தது தானே, உடுத்திய உடையுடன் நீங்கள் வந்ததுனால தானே உதவி செய்ய முடிந்தது. எனவே எங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி நீங்கள் தான் சிறந்தவர்கள். இந்த சர்ச்சை முடிவுக்க வரல. அந்த சபைக்கு யார் வரானா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வராங்க, மூமின்களுடைய தாய். வந்து என்ன ஒரே கலகலப்பாக இருக்குது, என்ன பிரச்சனைன்னு கேட்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட இந்த பிரச்சனை ஒப்படைச்சிருந்தோம், எங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு செய்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு, எங்களை தீர்த்து வைங்கன்னாங்க. அவங்க யார், முஹாஜிர் பெண். யார், ஹிஜ்ரத் செய்து வந்தவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு யார், அவங்க அன்சாரி பெண் இல்லை, அவங்க மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வந்தவங்க தான். அப்போ அவங்கள்ட்ட ஏன் பொறுப்பை ஒப்படைக்காங்கன்னா, மூமின்களோட அன்னை என்ற அடிப்படையில் ஒப்படைக்காங்க. அப்போ அவங்க கொஞ்ச நேரம் அமைதியாக சொல்கிறாங்க, சரி, அவங்களோட பெரிய அறிவு கடல் என்பதற்கு இந்த சம்பவம் மிக ஒரு சான்று. சரி, உங்கள் விஷயத்தில் நான் ஒரு முடிவு சொல்லுவேன்.
யாருக்கு பக்கம் நான் சொன்னாலும் சரி அப்படியே ஏற்றுக்கிடுவாங்க. நீங்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குவோம் இருதரப்புன்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்ச நேரம் இருந்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அன்சாரி பெண்கள் தான் சொல்லிட்டாங்க. ஆச்சரியம். பொதுவாக இந்த உலகத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டா நம்ம ஜாதிக்காரன் எவன் தான் பார்ப்பான், நம்ம மதத்துக்காரன் எவன் தான் பார்ப்பான், நம்ம ஊருக்காரன் எவன் தான் பார்ப்பான். இப்படித்தான் இந்த சிறுமைப்பட்ட எண்ணங்களால் சிந்தித்து நீதியை நிலைநாட்ட தவறி விடுவாங்க. ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இதில் சிறந்தவங்க யார் தெரியுமா? அன்சாரி பெண்கள் தானே. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் முடிவை ஏற்றுக்கிறோம். நீங்கள் சொல்லிட்டீங்க முடிவை ஏற்றுக்கிறோம். 2 பேரும் சொல்கிறாங்க ஏற்றுக்கிட்டோம். காரணம் சொல்லுங்க நான். ஆனால் இவர்களுக்குள்ளெல்லாம் பேசுனாங்க தெரியுமா காரணம்? அதெல்லாம் அவங்க சொல்லலை. இதுதான் முக்கியமான இடம். இவங்களுக்குள்ளே பேசுனாங்கல்ல, நாங்கள் உதவி செஞ்சோம், நாங்கள் அல்லாவுக்கான நீங்கள் இப்போ இங்கே ஹிஜ்ரத் பண்ணி வந்தீங்க, இதெல்லாம் அந்த டாபிக்குள்ளே வரலை. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, ஒரு இஷாவினுடைய நேரத்தில் அல்லாஹ் பெண்களுடைய உடம்பை மறைக்கக்கூடிய ஹிஜாப் சம்பந்தமான வசனத்தை இறக்கினான். எந்த நேரத்தில்? இஷாவுடைய வக்தில் இறக்கினான். மறுநாள் நான் வீட்டில் இருந்தவாறே பார்த்து கொண்டிருந்தேன். தொழுகைக்கு வந்தவர்களில் நிறைய பேர் அப்படித்தான் வந்தாங்க. ஆனால் அன்சாரி பெண்கள் பெரிய பெரிய மூடக்கூடிய அந்த போர்வன்னு சொல்லணும்ல, அது மாதிரி எடுத்து உடம்பை சுற்றி அப்படியே மறைச்சிட்டு வந்தாங்க. இஷாவில் இறங்கினது எங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க? இடத்தாக்கல ஃபஜருக்கு பள்ளிக்கூடம் நடைமுறைப்படுத்துகிறாங்க. எனவே அல்லாஹ்வின் வசனத்தை முதலில் நடைமுறைப்படுத்தி நீங்கள் தான் சிறந்தவர்கள். நான் சுபஹானல்லாஹ். இன்னும் விளங்குதா? அப்போ முஃமின்கள்னா யார், ஏன் நடைமுறைப்படுத்தாங்கன்னா இதுதான். சும்மா எர்தாபுக்கு அடையாளம். அல்லாஹ்வை ரசூலை ஈமான் கொள்ள சந்தேகமா. அல்லாஹ் சொன்னால் நாங்கள் செய்வோம், எங்களுக்கு கூலி இருக்குது அல்லா இடத்துல, இவ்வளோதான். அல்லாஹ் சொல்லிட்டானா நாங்கள் செய்வோம். அல்லாஹ் தூதர் சொல்லிவிட்டார்களா, கட்டளை இட்டு விட்டார்களா, நாங்கள் செய்வோம். எங்கள் அறிவுக்கு பொறுத்தலை என்று முட்டாள்கள் சொல்லக்கூடாது. இதெல்லாம் மேடை போட்டு முட்டாள்களுக்கு முன்னால் பேசணும். எங்கள் அறிவுக்கு பொறுத்தலைன்னா உன் அறிவு எதுக்கு? ஒன்று அறிவாளின்னு உன் பொண்டாட்டி உன் வீட்டுக்காரை ஏற்றுக்கிட மாட்டாள, நீ எவ்வளோ ஒரு அயோக்கியனும் வீட்டுக்குள்ளே போடாதானே தெரியும். ஆனால் நீ சொல்லுது எல்லாம் சரிதான். எங்கள் அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளாத, எங்கள் அறிவு ஏற்றுக்கொள்ளாத ஹதீஸுகளை நாங்கள் தட்டி விடுவோம். சமீபத்தில் மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு சகோதரர் நம்ம பள்ளியில் சந்திக்கிறேன், வந்திருக்கார் நம்ம ஊருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான திரும்ப போகிறாரு. அவர் சொன்னார், 2 நாளைக்கு முன்னால் கேரளாவுக்கு போயிருந்தேன். அங்கே கேஎன்எம் என்ற நஜ்வத்துல் முஹாதின் பள்ளிக்கு நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. இன்னொரு பள்ளிக்கு போயிட்டேன். அது தகுதி என்பதை தங்களது கொள்கை அல்லாமல் தங்களுடைய பேராக வைத்தவர்களுடைய பிரான்ச்சு. அங்கே போன பிறகு கோயம்புத்தூரில் இருந்து ஒரு தாய் வராரு, தமிழ் பேசக்கூடிய அந்த பள்ளியில். அவர் சொல்றாரு, என்னதான் ஹதீஸ் சரியான தரமாக இருந்தாலும் நம்மளுடைய அறிவுக்கு அது ஒத்துவரவு என்றால் அதை தட்டிவிட வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. இவங்கெல்லாம் எப்படி ஈமான் கொண்டாலும் தெரியல, ரொம்ப வருத்தப்பட்டு போகிறார். நமக்கு அவருடைய மொழி தெரிஞ்சதுனால அவர்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப நேரம் உட்காந்து பேசுகிற வருத்தப்படுறாரு. ஒரு நபரை பற்றி இன்னார் எந்த கொள்கையை சேர்ந்தவங்க கேட்டார். அவர் இந்த ஜமாத்தை சேர்ந்தவர் கிடையாதுல்ல, அவர் உண்மையிலே குரான் சுனாக்காரன் விசாரிப்பதற்காக தான் அந்த சப்ஜெக்டை கொண்டு வரார். இதுதான் யதார்த்தம். ஆகையால் நம்முடைய அறிவு என்பது ஒன்றுமே கிடையாது. அல்லாவும் தூதரும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்? அப்படியே ஏற்றுக்கணும். உண்மையிலே உங்களோட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நீங்கள் சொர்க்கத்தை நம்பாதீங்க. நீங்கள் சொர்க்கத்தை பார்த்தீங்களா? அல்லாஹ்வின் தூதருக்கு மெஹராஜில் எடுத்துக்காட்டப்பட்டுச்சு, ரைட்டு. அவங்க சொல்கிறாங்க, நீ நம்புவியா? ஒரே நாளில் அது மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து ஒரே இரவில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. இது சாத்தியப்படுமா? உன் அறிவுக்கு ஏற்றுக்கிடுமா? அப்போ அந்த மெஹராஜ் இரவு உன் அறிவு ஏற்றுக்கிடன்னு சொன்னால் அந்த மெஹராஜ் இரவில் தானே 5 வக்து தொழு கடமையாக்கப்பட்டுச்சு. அப்போ நீ ஏன் தொழுற? உன் அறிவு இருக்குல்ல, உனக்கு ஏற்றுக்கிடல் இல்லை, நீ சாதாரண ஆள் கிடையாதுல்ல, உனக்குன்னு தனி கொள்கையுடையவன்லவா நீ. அப்போ உன்னுடைய அறிவை என்ன செஞ்சிரு? ஓரங்கட்டி விடு. உன் அறிவுக்கு இங்கே வேலை இல்லை, உன் புத்திசாலித்தனத்துக்கு வேலை இல்லை. இங்கே என்னது? சமைக்கினா ஆத்தான நான் செவியுட்டேன், கட்டுப்பட்டேன். ரப்பனா இன்னனா சமிக்னா ஆதானா. அவர் கூறுவார்கள், எங்கள் இறைவா, எங்கள் இறைவா, எங்கள் ரப்பே, நாம் உன்னிடமிருந்து செய்தியை கேள்விப்பட்டோம், கட்டுப்பட்டு விட்டோம். அப்போ இடையில கேள்விப்படுவதற்கும் கட்டுப்படுறதுக்கு இடையில உன் அறிவை கொண்டு வச்சின்னா கேள்விப்படுவ, உன் அறிவை பயன்படுத்தின கட்டுப்பட மாட்டியே, இஸ்லாத்தோட்டு வெளியேறிடுவியே. இந்த பயங்கரமான ஆபத்தை நீ உணரவில்லை என்று சொன்னால், இதை கூட அறிந்து கொள்வதற்கு உன்னுடைய அறிவு இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன்னிடம் இருப்பது அறிவே அல்ல, நீ மூடன், நீ மூடர்கள் கூட்டம்.
உங்களுக்கு உண்மையிலே தலைமையாக இருந்தாங்கனாலும் யாராக இருப்பாங்க அவங்க? ரைசுல் அபுஜெயலுக்கு முதல் பேர் என்னது? அபுஜெயலோட பேர் என்னது? அபு ஜஹில். முதல் பேர் என்னது? அபுல் ஹிக்மா, புத்திசாலிகளுடைய தந்தை. அடுத்தாக்கள் அல்லாஹ்வோட இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன், நான் யாரையும் ஏற்றுக்கிடலடா, அல்லாஹ் ஒருத்தர் அபுல் ஹிக்மா இல்லைப்பா, அபு ஜஹில். நாங்கள் அது மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் தலைவர் தாங்க. நாங்கள் யார் தெரியுமா? ரைசுல் ஜஹில், மூடர்களுடைய தலைவர் என்று தான் சொல்ல விட முடிய. நீங்கள் இஸ்லாத்தில் வந்து தலைமை தாங்கக்கூடிய தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்பதை இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்கிற. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய விஷயம் வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்துவிட்டால் கட்டுப்பட்டு அதற்கு சக்திக்கு ஏற்ப நாம் அமல் செய்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு அல்லாஹ்விடம் நல்ல ஒரு முடிவை எதிர்பார்த்தவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து யார் மரணிக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நற்செய்தி உண்டு என்ற சுப செய்தி கூறியவனாக ஜும்மான் 2வது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.